இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான குரூப் 4க்கான நெக்ஸ்ட் பேட்ச் 2026 ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்படிலாம் பேட்ச் வந்து கொண்டு போக போறீங்க, எப்போ ஆரம்பிக்கலாம், ஃபீஸ் எவ்வளவு, யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ தான். ஸோ பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பேட்ச்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறேன். நிறைய நேரம் உங்களோட டைமிங் வேஸ்ட் பண்ண விரும்பல. புதுசாக படிக்கிறவங்களாலும் சரி, லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ள தான் நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இனி புதுசாக படிக்க போறீங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிளானை தான் நம்ம ரெடி பண்ண போறோம். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா நம்ம வந்து இதை பிரிச்சு கொண்டு போக போறோம். ஒரு பிகினரா இருக்கக்கூடியவங்க ஒரு 6 மந்த்துக்குள்ள தான் ஆரம்பிச்சு படிக்க போறவங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அடிஷனலா அவங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேடி படிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டா அது நீங்க வந்து தனியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ 6 மந்த்துக்குள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களும் படிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அவங்களாலையும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகினரா ஸ்டார்ட் பண்றீங்களா, உங்களாலையும் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கான ஒரு போர்ஷனாக நம்ம கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின பேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கான ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சார் சிலபஸ் கவர் பண்ணுவீங்களா சார் அப்படின்னு கேட்டா, இது சிலபஸை நம்ம வந்து கவர் பண்ண போறோம். கம்ப்ளீட்டான சிலபஸ் பேஸ்ட் தான் நம்ம வந்து குரூப் 4க்கு குரூப் 2க்கு சேம் தமிழ் அண்ட் ஜிஎஸ். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணியும் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரியா? அதே மாதிரி ஷெட்யூல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷெட்யூல் வந்து உங்களால கவர் பண்ற அளவுக்கு நிறைய நான் வந்து கொடுத்துட்டேன். 10 லெசன் கொடுத்தேன், அவ்வளவுதான் ஒரே வாரத்தில் படிங்க, படிச்சு எழுதுங்க அப்படின்னா எல்லாராலையும் முடியாது. எல்லாராலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஆவரேஜா பண்ணி நம்ம வந்து எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியும், படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பிளான் வந்து கொடுக்க போறோம். அண்ட் ரொம்ப புதுசாக இருக்கும், கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். அந்த படிக்கக்கூடிய ஹேபிட்டை கிரியேட் பண்றதுக்காக உங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ண போறோம். நான் இவ்வளவு கொடுத்துறேன், நீங்க படிச்சா படிங்க, நான் போயிட்டே இருக்க போறேன் அப்படின்னு நான் போல. சரியா? நீங்க படிக்கிறீங்களா, சரி இது படிச்சிட்டீங்களா, நெக்ஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து என்ன பண்ண போறோம், புஷ் பண்ணிட்டே வந்து அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி தள்ளிட்டே போக போறோம். சரிங்களா? அதனால உங்களால படிக்க முடியாத அளவுக்கு நம்ம கொடுத்து படிக்க வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, வேலைக்கு போறவங்க இருப்பீங்க. ஸோ உங்களை எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல படிக்கிறதா. நம்ம ஒன்றும் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே 3 மாசத்துல படிக்க ஆரம்பிக்க போறது இல்லை. அப்போ வந்து வேகத்துல போறது. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம், நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்றோம். நம்ம தான் 1 இயருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்றோம். அடுத்த வருஷம் ஒரு எக்ஸாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணல, ஆனுவல் பண்ணாருக்கும் வெயிட் பண்ணல, எதுக்கும் வெயிட் பண்ண போறது இல்லை. ஸோ நம்ம வேகத்துல போனாலையும் நம்மளால இலக்கு அடைய முடியும். ஏன்னா அவ்வளவு டைம் இருக்கு, நம்ம பொறுமையா போனாலும் படிச்சுட்டே போக முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. சரிங்களா? அதுக்காக அவ்வளவு வேகத்துல போகணும்னு சொல்ல வரல, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றேன். எப்பயுமே ஸ்டார்டிங் இயர்லியர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் நமக்கு முடிஞ்சிடும், ரிலாக்ஸாகவும் நிதானமாகவும் புரிஞ்சும் டைம் எடுத்தும் படிச்சு நம்மளால போக முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் லெவல். சார் கொஸ்டின் லெவல் எப்படி சார் இருக்கும், நீங்க வந்து குரூப் 4 குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பேட்டர்லாம் மாத்தி எடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சோர்ஸ், டெஸ்ட் பேட்சஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம், அது எங்க இருக்கு, நாம எடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படியே அங்க ஏட்ட கொஸ்டின்ஸ் அதே பேட்டர்ன் அந்த லெவலுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்திருக்கோம். அதுக்கான ப்ரூஃபுமே இங்க வச்சிருக்கோம். புக்ல எங்க இருக்கு அப்படிங்கறதையும் ப்ரூஃப் வச்சிருக்கோம். நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ் பேப்பர் என்ன இருக்கு, நம்ம சொன்ன சோர்ஸ் என்ன, அதெல்லாம் சொன்னது எல்லாமே இது வச்சிருக்கு. இது வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகிடும். சரிங்களா? 50 கொஸ்டின் கிட்ட சிமிலரா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்றது, என்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாமே இங்க இருக்கு. இந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணா இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இது டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சார் அந்த தரத்துல உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பயமே இல்லை, பயப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் டெமோ டெஸ்ட் நான் இதே சொல்லிட்டேன், அந்த லெவலில் தான் நம்ம கொஸ்டின் எடுக்கிறோங்கிற ப்ரூஃபும் காமிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோ டெஸ்ட் கேட்பீங்க. சார் டெமோ டெஸ்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஆப்பில் அவைலபிளாக இருக்கும், அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். அதுவும் நம்ம வந்து கொடுக்குறோம். பேச்சுலர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து சார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துருப்போம், பிடிஎஃபா இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் பேட்ச் அது கீழே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சில பேர் வந்து அதுவும் சில பேர் புரியாமல் இருந்தீங்கன்னா அது என்ன டவுட்ஸ் கேட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்த கொஸ்டின் பேப்பருக்குமே எக்ஸ்பிளனேஷனும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இன்னி வரக்கூடிய பேட்சஸ்ல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ எக்ஸ்பிளனேஷன் ஒரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டெஸ்ட்டா, ஏன்னா நம்ம வந்து நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ மெயின் டெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா அந்த டெஸ்ட் வந்து 200+ மேலே டெஸ்ட் சொல்றோம்னா என்னென்னலாம் கொடுப்போம், ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா? மாடல் டெஸ்ட், ஓகே, இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷனல் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய நம்ம போவோம். சரிங்களா? குட்டி குட்டி டெஸ்ட் நிறைய வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே இருக்கு. பிவைக்யூ பேஸ்டு அது டெஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தமிழ் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான முக்கியமான போர்ஷன் சிலபஸ் பேஸ்ல நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த
டெஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு டார்கெட்டுக்குமே தேவையான நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ அது அடிஷனலாக வீடியோஸாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துலாம். ஏன் இந்த ஆன்சர் ஏன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷனாக கீழே கொடுத்துருப்போம். இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் லைவ் டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைனா அது ரெக்கார்டாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்க மாதிரியாவது அப்டேட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை வந்து திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? வழக்கமாக அதை பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சுக்கும் நீங்களே அனலைஸ் பண்ணணும். தப்பான கொஸ்டின் ஆன்சர் மட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிங்கன்னா தான் இந்த டெஸ்ட் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வெறும் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகிறவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்காது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ரேங்க். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட், ஸோ என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்கு, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன ரேங்க் வருது, ஒவ்வொரு அளவு 500 பேர் எழுதுறாங்க அந்த டெஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன ரேங்க் எடுக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி சார் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பீங்களா சார் சில பேர் கேட்பீங்க. எஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மந்த்லியா இருக்கக்கூடிய இது தனி செப்பரேட் டெஸ்ட்டாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகும். இதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஸோ வேற என்ன மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு சார் கைடன்ஸ், இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. உங்களுக்கான டவுட்ஸ் அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறது இல்லை. ஒரு டெஸ்ட் இருக்கிறது இருப்பாங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது ஒரு சப்ஜெக்ட் தனியாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அது வீக்லியாக இருக்கலாம், இல்லை வந்து மந்த்லி ட்வைஸாக உங்களுக்கு எப்போ டவுட்ஸ் வருதோ ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவ்ல இன்ட்ராக்ஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு உங்களோட மோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே சொல்லிட்டேன். கவரேஜ் இருக்குமா சார்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து தமிழ்கா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஸோ ஏற்கனவே புக்ஸாகவும் தனியாக இருக்குது நம்மகிட்ட இதெல்லாம். சரிங்களா? ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் உங்களுக்குள்ள இருக்க போது உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பும் இருக்க போது ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் சார். நான் வேலைக்கு போகிறேன் சார், வீட்டிலேருந்து படிக்கிற எனக்கு டைம் இருக்காது, எனக்கு காலையில் டைம் இருக்குது, ஈவினிங் தான் டைம் இருக்குது, நடுவில் நான் வேலைக்கு போகிறேன், நைட்டு தான் இருக்குது அப்படின்னா எனி டைம் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பேட்ச்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த பேட்சை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த 2 இயர்ஸ் கழிச்சு தான் வருதுன்னா அது வரைக்குமே நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். சரி இல்லை சார் அடுத்த டிசம்பரில் தான் வருதுன்னா அது வரைக்கும் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்குமான அக்சஸ் இந்த பேட்ச்ல உங்களுக்கு இருக்க போகுது, கைடன்ஸ் இருக்க போகுது, அது வரைக்கும் கொண்டு போகக்கூடியது தான். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இனிஷியலா ஒரு பிளான் கொடுக்க போறோம். அப்புறம் எக்ஸாம் டேட்டை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்கிறத பொறுத்து ஒரு பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான பிளானை மேக் பண்ணல, டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து போக போறோம். சரிங்களா? அந்த டைமை பொறுத்து நம்ம வந்து பிளான் பண்றோம். சரிங்களா? ஸோ எப்போ வேணாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க அணுகக்கூடிய வகையில நம்ம ஆப்லையும் அக்சஸ் பண்ணிக்கலாம், மொபைல் அக்சஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்ல அக்சஸ் பண்ணிக்கலாம், டேப்ல அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எல்லாருமே அக்சஸ் பண்ணுறதுக்கு எனி டைம் அக்சஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஒரு டெஸ்ட் இன்னைக்கு போட்டோம் சார் ஷெட்யூலில், இது கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால், திரும்ப பார்க்க முடியுமா, எஸ் தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் சார் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைகளில் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஆன்லைன் மெத்தடில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுவோம் எல்லா கொஸ்டின்ஸும் டெஸ்ட் சீரியஸில். சரிங்களா? ஸோ ஆன்லைனில் டெஸ்ட்டும் இருக்கு, வீடியோ கிளாஸஸாகவும் நடத்துறது பிளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கம்பைன்டு பேட்சும் இருக்கு. ஆஃப்லைனில் பண்றீங்க அப்படின்னா நம்முடைய கோயம்புத்தூர் அகாடமியில் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு, அதே மாதிரி டெஸ்ட்டும் இருக்கு. சரிங்களா? ஸோ அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, இது ஹோம் டெஸ்ட்ங்கிறது டெஸ்ட் மட்டும், அது எல்லாமே கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு செட்டாக வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி அனுப்புவோம். ஸோ இப்போதைக்கு இந்த பேட்ச் வந்து 1 by 1 அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பிளான் வந்து நான் இனிஷியலா சொன்னேன். ஸோ ஒரு பிளான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரிங்களா, இந்த மாதிரி சிம்பிளா உங்களுக்கு வந்து ஒரு பிளான், நான் வந்து ஒவ்வொரு டாபிக் தான் எடுக்க போறேன். ஸோ இந்த இயர்க்குள்ள நம்ம எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண போறது கிடையாது. ஐ மீன் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண போறது கிடையாது. ஆனுவல் பிளானுக்காக நம்ம வெயிட் பண்ணல. ஸோ என்ன படிக்க போறது, என்ன படிக்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஓகே, ஸோ ஒரு பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா, நீங்க பிகினர், உங்களை மனசுல வச்சுதான் இந்த பிளானை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நிறைய கொடுத்து நீங்க படிங்க அப்படின்னு நம்ம வந்து புஷ் பண்ண போகுது, உங்களை படிக்க வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு எங்கெல்லாம் படிக்கணும் அது இருக்கும், இது சிலபஸ்ல இருக்கு இந்த ஹெட்டிங். சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் அதுக்கு படிக்கிறது. யூனிட் 6க்கு எந்தெந்த லெசன்ஸ்லாம் புக்கை கவர் பண்ணணும். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது சார் நான் வந்து ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் தான் இனிமேல் படிக்கணும் அப்படின்னு புக்ல இருந்து கேள்விகள் இருக்கு.
சரிங்களா? 70% கொஸ்டின்ஸ் வந்து புக் பேஸ்ட் இருக்கு, அவுட் சோர்ஸ் மீதி கொஸ்டின்ஸ் போகுது. அப்படிங்கும்போது இதை படிக்காம நீங்க யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. உங்களை நான் வந்து இதையும் படிக்க வைக்க போறேன், பேரலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க வைக்க போறேன், அவுட் சோர்ஸும் படிக்க வைக்க போறோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு 10 டார்கெட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜிஎஸ், அதே போல மேக்ஸ், இது எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, படிக்க போறீங்க. வாரத்துக்கு ஒரு டெஸ்ட், சரிங்களா? வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டிய போர்ஷன் ரொம்ப லிமிட்டடா இருக்கு. இந்த டாபிக் படிக்கிறதுனால 6ல படிக்கிறீங்க, 9th படிக்கிறீங்க, ஒரு கண்டினியூட்டி இருக்கும். இது 11th கொஞ்சம் இருக்கும், எத்திக்ஸ் புக்ல கொஞ்சம், சரிங்களா? ஒரு டாபிக் தான், நீங்க பொறுமையா கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு லெசனை வந்து படிச்சுட்டு வரலாம் 4 நாளைக்கு. ஸோ இதில் கொஞ்சம் படிச்சிங்களா, இதில் இதை படிங்க, இதை படிங்க. அடுத்து மேக்ஸில் ஒரு டாபிக் வந்து பாருங்க, சரிங்களா? நிறையெல்லாம் கொடுக்கலாம், அளவாக தான் கொடுத்துருக்கு, உங்களால் படிக்க முடியும். ஸோ முடியலனா அப்படின்னாலும் டைம் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் பிளானை ஸ்கிப் பண்ணிட்டு ஓட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அது முடிச்சுக்கு அப்புறம் தான் வர போறீங்க. செகண்ட் டெஸ்ட், அதுக்கு ஒரு டாபிக், பாலிட்டியில் அதுக்கு சில டாபிக்ஸ், எந்தெந்த லெசன் அப்படிங்கிறத சின்ன சின்ன லெசன்ஸ், குட்டி லெசன்ஸ், பேசிக் லெசன்ஸ் தான் இங்கே இருக்கு. ஸோ மேக்ஸ் ஒரு டாபிக் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ அங்கே மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் டெஸ்ட்டுக்கு வரலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கா, இது கொஞ்சம் கவர் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து வரலாறு, ஆட்சியர், மேக்ஸ், சரிங்களா? அதில் படிக்க வேண்டிய லெசன்ஸ். அடுத்து 4வது டார்கெட், ஸோ அதில் சில டாபிக்ஸ், இந்திய தேசியத்தில் என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ இந்த டார்கெட் முடிக்கும் போது மேக்ஸில் என்ன பண்ணிடுவீங்க, 10 கொஸ்டினுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் கிட்ட ரெடி ஆகிடுவீங்க, சரிங்களா? ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நான் சொல்றது, சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ்லையும் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு 4 டெஸ்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். சண்டே வந்து ஒவ்வொரு சண்டே தான் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அதனால நீங்க அந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கும், உட்காந்து நீங்க எழுதலாம், சரிங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ அதுக்கான பிளான் இப்போ 4 டெஸ்ட் முடிச்சுட்டு போகிறோம். இது ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கோம். இந்த 4 டெஸ்ட்டையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்க, அதுங்க டைம் பத்தாதவங்க என்ன பண்ணலாம், இந்த ரிவிஷன் டைமுக்கு ஒரு கேப் கொடுக்குறோமா, அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே படிச்சுட்டு வந்து ரிவைஸ் பண்ணி இந்த 4 டெஸ்ட்டையும் கவர் பண்ணிடலாம். இந்த ரிவிஷனுக்கு டைம் எடுத்து இந்த ரிவிஷனையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது, சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பிளான் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4 டெஸ்ட் ஒரு ரிவிஷனாக கொடுத்து இந்த பிளான் கம்ப்ளீட்டாக பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இது கொடுத்துறது எல்லாமே புக் பேஸ்டு. ஓகே, ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது முக்கியமான டாபிக் இந்த இயர் எண்டு வரைக்கும், சரிங்களா? ஸோ இந்த பிளானை முடிக்கிறதுக்குலாம் நமக்கு வந்து ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. எந்த டைம்ல எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, ஓகே, நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், பிளானை அப்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா கொண்டு போக போறோம், சரிங்களா? ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க, ஓகே, ஸோ பேமெண்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் இந்த பிடிஎஃப் கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, ஜாயினிங் ஸ்டெப்ஸ், நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஒரு ஆக்டிவேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம், அதை ஃபில் பண்ணுங்க. ஸோ இதுதான் சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, இந்த பிடிஎஃப்லையும் இருக்கு. ஓகே, பேமெண்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் இது கொடுப்பாங்க. நம்ம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் இங்க இருக்கு பாத்தீங்களா, ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா 9943599181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. முடிஞ்சது, பேமெண்ட் பண்ணிட்டு இதை ஃபில் பண்ணி கொடுங்க. ஒரு 3-4 ஸ்டெப். ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், ஒன்று பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களோட ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதை ஃபில் பண்ணிடுங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் 4வது ஸ்டெப் கோர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். முடிஞ்சது, அவ்வளோதாங்க, சரியா? அடிஷ்னலாக இப்போ ஆப் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி 1 lakh+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதிகமான டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இதெல்லாம் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். அது எல்லாமே பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புக்ஸாக வேணும் சார் எனக்கு, இப்போ எஸ்சிஆர்டி இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லாம் என் கையில் இல்லை சார், நான் ஒர்க் போகிறேன், வேலைக்கு போகிறேன், என்னால் படிக்க முடியல, வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு வந்து கம்பைல்டாக ஒரு புக் வேணும் அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணது இதை பற்றி புக் ரிவ்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக் எடுத்துக்கிங்க அப்படின்னா அது 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை பேஸ் பண்ணி கம்பைல் பண்ண ஒரு புக்கு தான், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், சிந்துவெளி நாகரிகம்னா வரிசையா அதனுடைய டாபிக்ஸ் எங்க இருக்கு, 4 லெசன் 4 லெசன் கொடுத்துருக்கோம். குப்தர்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் சார் எனக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வேணும், ஓகே, தற்கால தமிழ்நாடு வரலாறு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம், சரியா? ஸோ சேம் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, புக்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லை வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பர். இந்த பிளானை நம்ம இமிடியேட்டாவே ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தீபாவளிக்கு முன்னாடியே நடக்க போகுது, சரிங்களா? அதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல, ஒரி பண்ணாதீங்க. ஸோ 12ஆம் தேதியிலேருந்து இப்போ இமீடியட்டாவே படிக்க ஆரம்பிங்க பிளான் இருந்ததுன்னா. ஸோ ஒரு டைம் எடுத்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்க போறோம், சரிங்களா? ஸோ பேட்சுக்கு 20ஆம் தேதிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஏன்னா 20ஆம் தேதி எல்லாம் 4 டேஸ் இருப்பாங்க, அதுக்குள்ள இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் 25ஆம் தேதிக்குள்ள, அதுக்கப்புறம் பண்றவங்க
ஒரு 18ஆம் தேதிக்குள்ள பண்றவங்க அப்படிங்கிறோம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம், முன்னாடி இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்றவங்க எல்லாமே 25க்கு மேல நம்ம வந்து என்ன பண்ணலாம், உங்களை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு 10 டார்கெட் மட்டும்தான். சரிங்களா? கம்ப்ளீட் பிளான் கிடையாது. இது எல்லாமே ரிவைஸ் பண்ணி மறுபடியும் முடிஞ்சதுக்கு இன்னொரு பிளான் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டேட்டை பொறுத்து நம்ம என்ன பண்றோம், அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. வீடியோ கிளாஸ் டெஸ்ட், இது ஆன்லைன்ல நடக்கக்கூடிய டெஸ்ட் அண்ட் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன்ல, அதுக்கான ஃபீஸ் 3499. நான் சொன்ன பிடிஎஃப்ஸ், நோட்ஸ், டெஸ்ட், கிளாஸ் எல்லாம் இதுலயே வந்துடும். இல்ல சார் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறவங்க 1499 அப்படிங்கிற பிரைஸ்ல உங்களுக்கு என்னன்னா டீச் பண்ண வீடியோஸ் இருக்காது, அவ்வளவுதான். மீதி எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்ல என்ன கவர் பண்றோமோ அது எல்லாமே இங்க இருக்கும், நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவுமே ஆன்லைன். இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச் தமிழ் மீடியத்துக்கான பேட்ச். ஓகேங்களா? இது தமிழ் மீடியத்துக்கான பேட்ச், இங்கிலீஷ் மீடியம் தனியாக அப்டேட் பண்றோம். அண்ட் ஆஃப்லைன்ல கேட்கறவங்களுக்கான பேட்ச் பத்தி நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே? அதே மாதிரி ஹோம் டெஸ்ட் பேட்ச், சார் வீட்டுக்கே கொரியர் பண்றோம்னு சொல்லியிருந்தீங்க சார், அந்த பேட்ச் பத்தி இன்னொரு வீடியோல நம்ம அப்டேட் பண்றோம். சரிங்களா? ஸோ அது லேட்டரா தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து கொடுத்துருக்கூடியது இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இதுக்கான ஃபீஸ் இதுதான். ஓகே? ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் சொல்லியிருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே? தேங்க்யூ.